மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு மானுடரின் வாழ்வில் ஏற்படும் சுகம், துக்கம், செல்வம், புகழ், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் அவரவர் ஊழ்வினை அடிப்படையிலேயே அமைகிறது. கணவன் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் ஆகும். அவரவருடைய கர்மா எனும் விதியை ஆய்வு செய்பவர்கள் தெய்வ யக்ஞர் எனப்படும் ஜோதிடர்கள் ஆவர். இன்னார்க்கு இன்னார் என்று திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரும் ஜோதிடர்கள் ஒன்றிணைந்த ஆலயம் மேட்ரிமோனி நிறுவனத்தின் மூலம் விடியல் வந்துவிட்டது. தாமத திருமணத்திற்கு தினமும் பிரார்த்தனை செய்யும் ஜோதிடர்களின் ஆசீர்வாதத்தினாலே அவர்களது கல்யாண கனவு உடனே பலித்திட ஆலயம் மேட்ரிமோனியில் பதிவு செய்து பலன் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த மானுடம் வெல்ல சோதிடம் கூறும் வழிமுறைகள் என்ன என்பதை சற்றே அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கிரக பலன்களையுமே ஒரு மனிதனுக்கு தீய கெட்ட கிரக அமைப்புகள் இருக்குமேயானால் அந்த கிரகங்களுடைய தன்மைகளை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் என்னுடைய இந்த 23 வருட ஆய்வினுடைய அடிப்படையில் கடந்த 16 ஆண்டுகளாக தொழில்முறை ஜோதிடராக நான் பொறுப்பேற்று பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையில் விதியினுடைய விளையாட்டை, விதியினுடைய தன்மையை அவரவருடைய ஜாதக அடிப்படையில் எடுத்து கூறி, அதாவது கால கணிதம் என்பது நம்முடைய ஜாதகம், மனப்பகுப்பாய்வு என்பது சோதிடர்கள் உங்களுக்கு சொல்லி உங்களை பக்குவப்படுத்துவது. அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருந்தார், சனி சந்திரன் என்னுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருந்ததுன்னா புணர்வு யோகம் அப்படி இருந்ததுன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்ற மேன்மைகளும் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகத்தான் இருக்கிறது, அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டார். அதாவது நேயர்களே, சந்திரன் என்பது செயல், லக்னம் என்பது உயிர், இதை மாற்ற முடியாது. எந்த மனிதன் தன்னுடைய லக்னத்தில் பிறந்து அவனுடைய சந்திரனுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இந்த கரண்ட்டை எடுத்துகிட்டு போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அதை பிரித்து செயல்படுத்துவது எல்லா நகரத்துலேருந்து கிராமங்களுக்கெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது இல்லையா? அது மாதிரி தான் நம்மளுடைய ராசி. அதில் சரம், ஸ்திரம், உபயம்னு சொல்லுவாங்க. உபய ராசிக்காரர்கள் உபயம் என்றே உபயமாகவே இருப்பாங்க. சரி, அது நிறையா நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் அவங்களுடைய ஜாதகத்தில் இருப்பதை பட்டவர்த்தமாக எடுத்து சொல்லி அதனுடைய தன்மைகளை, கிரகத்தினுடைய தன்மைகளை குறைப்பதற்கு வழி இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போது ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வதன் மூலம் அதை மிகச்சிறந்த பரிகாரமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது கிரகங்களை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நாமே மாற்றிக்கொள்ளலாம். சரி, அந்த வகையில் சில விஷயங்களுக்கு தீர்வே இல்லை. சனி சந்திரன் சேர்க்கை, ராகு சந்திரனுடைய சேர்க்கை, கேது சந்திரனுடைய சேர்க்கை, குரு கேதுனுடைய சேர்க்கை, குரு சனியினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குரு சனி சேர்ந்திருந்தால் குரு சண்டால யோகம். அதே மாதிரி ஞான சூன்யம், பிரம்மஹத்தி தோஷம், புணர்வு யோகம், இப்படியெல்லாம் பல்வேறு விதமான பெயர்களை அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம இந்த வாரம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த காலத்தில் நம்மளுடைய சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சில கோவில்களுடைய தன்மைகளை கடந்த வாரம் ஒரு கோவில், அற்புதமான ஒரு கோவில் பார்த்தோம். கும்பகோணத்திற்கு அருகாமையில் உள்ள நரசிங்கன்பேட்டையில் யோக நரசிம்மர் ஆலயம். இந்த வாரம் அதே நரசிங்கன்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி கோவிலினுடைய தன்மைகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்கிறாரு. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கய்யா. வணக்கம் ஐயா. உங்களுடைய பெயர்? மார்த்தாண்டன். மார்த்தாண்டன், எந்த ஊரில் கூப்பிட்றீங்க? கோயம்புத்தூருங்க ஐயா. கோவை. சரி, உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 11 ஓகே 1 ஓகே 1977. 77ஆ? 77ஆ? ஆமாங்க ஆமாங்க. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? காலை 6:45. ஓகே. நீங்கள் தனுசு லக்கணம், ராசி கன்னி ராசி, கரெக்டா?
ஆமாங்க ஐயா. உங்களுடைய கேள்விகள் என்ன? எதிர்காலம் எப்படி இருக்குங்க ஐயா? எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் விவரமாக இந்த இந்த சிறிய நேரத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் 5ஆம் பாவகத்தில் இருப்பதால் இதைத்தான் பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நான் சொன்ன பாயிண்டில் முதல் நேயர் நீங்களே வர்றீங்க. இந்த மாதிரி உள்ள அமைப்பில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தான் நம்ம வந்து உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுங்கிற மாதிரி அந்த ஒட்டுறது கூட முழுமையாக ஒட்ட மாட்டேங்குது. அஞ்சில் குருவும் கேதுவும் இருந்தால் என்ன ஆகிறது? குரு என்றால் வெளிச்சம். நம்ம வாழ்க்கையில் லக்னாதிபதியே 5ஆம் பாவத்தில் இருக்கிறதாக நாம் சந்தோஷப்படலாம். அதுவே அது கேது என்ற ஒரு மாயக்கோள். அது வந்து ஒரு நம்ம இனம் புரியாத ஒரு கோள் கேது. அது கூட உங்களுடைய லக்னாதிபதி சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயங்களிலையும் உங்களுடைய முழுமையான வெற்றியை நீங்கள் பெற இயலாதையா. அதனால் வந்து நான் உங்களை வந்து நெகட்டிவாக சொல்ல வரல, மற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஈடேறாத முறையில் இருக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. சரிங்களா? ஓகே. இந்த குரு கேது பாருங்கள், இப்போ தான் சொல்கிறேன். அந்த நேயர் உள்ளே வராரு. அதாவது என்னை பொறுத்தவரை ஐயா, நான் இந்த நிகழ்ச்சி வந்து பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல, உங்களை பழுது பார்க்கும் நிகழ்ச்சி. இது ஒரு விளம்பர நிகழ்ச்சியும் அல்ல. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களுடன் கூடி ஒரு 60,000 ஜாதகத்தை பார்த்த அனுபவத்துடன் ஒவ்வொரு மனிதர்களுடைய இவர் வந்து ஒரு கன்னி ராசிக்காரர், ஒரு யதார்த்தவாதி. ஆனால் இவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இந்த தனுசு லக்னம் என்பது வெரி கிரிட்டிக்கலான லக்னம். இதை நல்லதா கெட்டதா எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவர்கள் எப்பொழுதும் நேர்மையே வந்து ஒரு குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் இருக்கக்கூடியவங்க அந்த தனுசு லக்கணக்காரங்க. இன்றைய கலிகாலத்தில் நேர்மையானவர்களுக்கு எவ்வளோ சோதனைகள் வருகிறது, அத்தனை சோதனைகளையும் இவர் பெறுவார். சரி, ஒரு குரு நன்றாக இருந்து விட்டால் 9 கோள்களில் மிகவும் வெளிச்சமான, அதே மாதிரி நமக்கு நன்மை தரக்கூடிய, எல்லா வகையிலையும் மேன்மை தரக்கூடிய பிளானட் எது அப்படின்னா குரு. அந்த குருவை கேதுவோடு சேர்ந்து விட்டால், இந்த ராகு கேது என்ற ஒரு பிளானட் கர்ம வினையினுடைய தொகுப்பை நமக்கு இந்த பிறவியிலேயே அளிக்க வல்லது. அதனால தான் அந்த கேது ரொம்ப கொடுமையான கிரகம் தான். 7 வருஷம் அதுக்கு வச்சாங்க. இந்த ராகு இந்த வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எதிர்நீச்சல் போட்டு மேன்மைக்கு வரணும். அதுக்கு தான் அதுக்கு 18 வருஷத்தை கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சோதரர்களுடைய வேலை உங்களுடைய ஜாதக கால கணிதத்தை கணித்து சொல்வது மட்டும்தான். ஆனால் சில அஸ்ட்ராலஜிக்கல் மிராக்கிள் என்று சொல்வார்கள். சோதரத்திலேயே இனம் புரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன தேர்வு? அதனால் கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் மிக அற்புதமான பத்திரகிரியார் என்ற ஒரு சித்தர் வாழ்ந்து சமாதி அடைந்த அந்த ஸ்தலத்தில் இந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற கிழமைகளில் நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு டோக்கன் வாங்கிட்டு உட்காந்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 16 வகையான தோஷங்களை அங்கே நிவர்த்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே நிறைய சங்குநாதம், அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வித்தியாசமான ஒலிகளை எழுப்பக்கூடிய துவாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் அங்கே போனீங்கன்னா கைடு இருப்பாங்க, அவங்கள நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சில 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனி, சனிச்சந்திரன், குரு கேது, ராகு குரு, இப்படிப்பட்ட கிரகங்கள்லாம் ஒரு புத்திர தோஷத்தை ஏற்படுகிறதாக சொல்கிறாங்க. அந்த புத்திர தோஷங்கள்லாம் எப்படிங்கிறத நம்ம வர வர நிறைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஒரு நேயர் வராரு. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கய்யா. உங்களுடைய பெயர்? என் பேர் சரவணகுமார் சார். சரவணகுமார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். கோவை. ஓகே. உங்கள் டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 31/12/1984. 31/12/1984. சொல்லுங்கள் சரவணகுமார். 2:36 பிறந்தேன் சார். 2:36 பகலா? ஆமாங்க சார், பகல் சார். ஓகே. உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் வந்து லக்னம் என்பது பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், சரிங்களா? மேஷ லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். உங்களுடைய கேள்வி என்ன மிஸ்டர் சரவணகுமார்? இல்ல, எதுல இருந்தாலும் எனக்கு நோய்வாய்ப்பட்ட மாதிரி அடிக்கடி எல்லாத்துலயுமே பின்தங்குற மாதிரியே இருக்கு லைஃப் எப்பவுமே. அதாவது என்ன தெரியுங்களா, அதாவது ஒரு மனிதனுடைய லக்னம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய திட்டம், உயிர், அவங்களுடைய சிந்தனைகள், இது எல்லாமே ஏற்படுத்துறது வந்து லக்னம். அதே ராசி அப்படிங்கிறது 6, 8, 12 சந்திரன் மறைதல் கூடாது. இந்த 6, 8, 12 யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கிறதோ அவர்கள் தனக்கென இல்லாமல் பிரத்யாருக்காகவே உழைக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. அதுபோக நடக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்குது.
அதே நேரத்தில் வந்து உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மை அப்பப்போ வந்து போகும். ஏன்னா உங்கள் ராசி வந்து கடைசி ராசி, நட்சத்திரமும் கடைசி நட்சத்திரம், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கேபி சிஸ்டத்தில் ஒரு வரி சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து லாஸ்ட் பர்த், மீனராசிக்காரர்களுக்கு இனி பிறவி இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய மனம், சிந்தனை, செயல் எல்லாமே உங்களுடைய வயதை விட முதிர்ச்சி அடைஞ்சதாக இருக்கும். நீங்கள் சின்ன வயசு, ஆனால் வந்து என்னமோ 50 வயசு ஆனவருடைய தோற்றமாகவும் அல்லது பேச்சுக்கள், உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள்லாம் இருக்கும். அது இந்த காலகட்டத்தில், இந்த கலிகாலத்தில் வந்து மற்றவங்களை எல்லாரோடையும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. உங்களுடைய கேள்வி வந்து சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்சமயம் நடக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது வந்து குருனுடைய திசை. குரு பாக்கியாதிபதியோட அதாவது சூரியன் குருவோட சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்தல யாத்திரை போயிட்டு வாங்க. நவகிரக ஸ்தல யாத்திரை வருடம் ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். அதாவது இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்? பொதுவாக அந்த ராசி மேச ராசியில் துவங்கும் பொழுது மிகவும் ஆக்டிவாக இருப்பாங்க. மேச ராசிக்காரர்கள் வேகம், மிகச்சிறந்த வேகம். இப்படியே அந்த வேகம் எல்லாம் வந்து சிம்ம ராசியின் வழியாக போகும்பொழுது விவேகத்துடன் கூடிய வேகம். அப்படியே தனுசு ராசி அப்படின்னு வரும்பொழுது வேகம் கொஞ்சம் குறைந்த வேகம். அடுத்தது மகரம், கும்பம், மீனம் வரும்போது அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க. அப்போ இந்த காலபுருஷனுடைய தலை என்பது மேஷராசியும் கால் பாதம் என்பது மீனராசியும் வரும்பொழுது இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 83 லட்சம் யோனி பேதங்களை கடந்து 83 பிறவிகள், 82 பிறவிகள் முடிஞ்சு 83வது பிறவி இந்த மனித பிறவின்னு விவேகானந்தர் ஒரு நூலில் சொன்னதாக நான் படிச்சிருக்கேன். அப்படி வரும்பொழுது நம்ம கடைசி ராசி மீன ராசிக்காரங்க தான் இப்படி எப்பயாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிக்னஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு தோல்வித்தன்மை, ஒரு தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் என்னங்கிறது நேரில் வாங்க, நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் நேயர் ஒருத்தர் வர்றாரு, பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்களுடைய பெயர்? சார் வணக்கம் சார், என் பேர் யுவராஜ் சார். யுவராஜ், எங்கேருந்து கூப்பிட்றீங்க யுவராஜ்? காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பக்கம் சார். ஓகே, உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் 15/12. ஓகே, 1982 சார். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க யுவராஜ்? 1:45 சார். பகல்? ஆமாம் சார், பகல சார், புதன்கிழமை. 1:45. விருச்சிக ராசி உங்களது வந்து லக்னம் மீன லக்னம், கரெக்டுங்களா? ஆமாம் சார், கரெக்டுங்க சார். 32 வயசு 11 மாதம் 8 நாள் ஆச்சு உங்களுக்கு. ஆமாம் சார், கரெக்ட். பொதுவாக இந்த ஜாதக அடிப்படையில் திருமணம் காலதாமதம் ஆகும். இல்லை சார், தொழில் தான் சார் கேட்கணும். திருமணம் ஆயிடுச்சு. எந்த வருஷத்தில் திருமணம் பண்ணீங்க சார்? எந்த வயசில் திருமணம் பண்ணீங்க? 30 சார். அதான் காலதாமதம். 30 வயது என்பது ஒரு மனிதனுக்கு 27 வயசுக்குள்ளார பண்ணால் கரெக்டான விவாகம். ஓகே, உங்களுடைய கேள்வி அப்படிங்கிறது பிஸ்னஸ். இப்போ திசை இருக்குன்னு சொல்ற, அது எந்த திசை நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கணும் சார். சூரியனுடைய நல்ல காதல வாங்கிக்கங்க சாமி. இப்போ நடக்கக்கூடிய திசை சூரியனுடைய திசை 2011 இருந்து 2017 4வது மாதம் வரைக்கும் சூரியனுடைய திசை. இந்த லக்னத்திற்கு சூரியன் ருணரோக சத்ரு, கடன், நோய், எதிரி, இது 3ஐயும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஜாதக அடிப்படையில் 10ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவாதிபதியினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் தொழில் வகையில் கடனாளி ஆயிடுவீங்க. இன்னொன்று 10ஆம் பாவகத்திலேயே கேது, அட்டமாதிபதியினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் கூட்டாக சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா அது நஷ்டமாயிரும். சரிங்க சார். இது வரைக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? மெடிக்கல் ஷாப் தான். 10ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், இந்த மருத்துவம் தொடர்ந்தது வந்து சம்பந்தப்பட்டது. லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்தில் ராகு, கேது, சூரியன், குரு, இது செவ்வாய், இது சார்ந்தது இருந்ததுன்னா அவங்க மருத்துவ ஃபீல்டில் இருப்பாங்க. நீங்கள் மெடிக்கல் ஷாப்புங்கிறீங்க. எனவே இந்த திசை முடியணுங்க. இந்த திசை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். அந்த லக்னத்துக்கு யோகமான திசை. ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணலாமா சார்? என்னங்க 2 இயர்ஸ் வெயிட் பண்ணலாமா? அதான் சார், 2017 4வது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னை கேப் விட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையானதும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு 16 வருஷமாக எல்லா டிவிகள்லையும் பேசியிருக்கேன். சிலர் எல்லாருக்கும் அது தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நல்ல காலம் வருமோ, அவங்க நல்ல நேரம் வருமோ, நம்ம சந்திக்கணுங்கிற அமைப்பு என்றைக்கு இருக்குதோ அன்றைக்கி நம்ம சந்திப்போம். ஒரு சகோதரியினுடைய ஜாதகம் கும்ப லக்னத்துக்கு நேர் 7ஆம் பாவகத்தில் சனி ப்ளஸ் செவ்வாய் இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த பெண்ணுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக அமையாது, நல்ல கவனமாக ஜோதிடர்கள் பார்த்து அமைக்க வேண்டும். இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம்லாம் பார்த்து செய்கிறதோ, சாமிகிட்ட பூ கேட்டு செய்கிறதோ, அதே மாதிரி வந்து இந்த பெயர் பொருத்தம் பார்த்து செய்கிறதெல்லாம் கூடாதுங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கேன்.
ஆனால் அந்த பெண் வந்து கண்ணீர் விட்டாங்க. அவங்க அம்மா என்னன்னு கேட்டால், சார் மேரேஜ் ஆகிடுச்சிங்க, இப்போ வந்து பிரச்சனையில் இருக்கிறாங்க. சரி, அந்த கணவனுடைய ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னா, இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு நேர் எதிர்மறையான ஜாதகம், 8ஆம் ராசி, சஷ்டாஷ்டகமான ஒரு அமைப்பு. சரிங்க, இது வந்து வேறு வழி இல்லை, டைவர்ஸ் ஆகிடும்னே. அதே மாதிரி போய் 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ என்னுடைய அலுவலக மாற்றம் காரணமாக அந்த இடத்துல என்னை காண முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, மீண்டும் இன்னொரு திருமணம் செஞ்சுருக்காங்க. அந்த 2வது திருமணம் செய்யும்போது அவருடைய ஜாதகத்தில் 7ல் ராகுவும் சனியும். திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குது. அவருக்கு லக்னத்திலேயே கேதுனுடைய திசை இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பெண் வந்து இப்போ அவங்க அம்மாவை வெளியில் உட்கார வச்சுட்டு கேபின்குள்ளார வந்து உட்காந்து, சார் இது எப்படி இருக்கும் இந்த லைஃப்னு சொல்லுங்கன்னா, ஏம்மா 7ல் சனி இருந்தால் 7ல் சனி உள்ளதையே சேர்த்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பார்வையற்றவருக்கு இன்னொரு பார்வையற்றவரை திருமணம் செய்து கொடுப்பது போன்று இருக்கும் என்றேன். மீண்டும் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்ன காரணம் என்றால், இப்பொழுது இவங்களை சுத்தமாக புரிஞ்சுக்கிறலாமல் மீண்டும் இன்னொரு வாழ்க்கை அமையுமா, இந்த வாழ்க்கை நீடிக்குமா, ஒரு குழந்தை வேறு இருக்குதேன்னு சொல்லும்பொழுது எனக்கு என்ன ரொம்ப வேதனை அப்படின்னா, சாதாரணமாக பேசிக்கலி அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கே அந்த 7ஆம் பாவகத்தில் ஒரு தீய கோள் இருந்தால் அதே தீய கோள் இருக்கிறத சேர்க்கக்கூடாதுன்னு தெரியணும். இதை தோஷாமியம் அப்படின்னு சொல்லி ராகுக்கு ராகு, கேதுக்கு கேது, சனிக்கு சனி சேர்த்து எத்தனை குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இப்பொழுதெல்லாம் வந்து கண்டபடி பிரச்சனைக்குரியதாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்காங்களே. இதெல்லாம் இந்த ஒரு கிராஜுவேட் அஸ்ட்ராலஜராக நான் சொல்கிறேன். இதை நான் விளம்பரப்படுத்தி எனக்கு டெய்லி வந்து நாளைக்கே வாங்க என்கிட்ட ஜாதகம் பாருங்கன்னு சொல்கிறதுக்காகலாம் இல்லை. அவேர்னஸ், விழிப்புணர்வு வேண்டும். என்னை போன்று படித்த ஜோதிடர்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தோன்றுவது அபூர்வம். காரணம், எங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. இதுக்கு என்ன பரிகாரம் என்றால், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதே பரிகாரம். நான் கடக லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் மன வாழ்க்கை சிறப்பாக அமையாது என்கிறேன். அப்படி அமைந்து விட்டால் அந்த வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி கொள்ளுங்கள். ஒரு நேயர் வராரு, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் சொல்லுங்கள். ராமகிருஷ்ணன், சேலம். எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்கய்யா? சேலங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கய்யா. 22/3. 22/3. 1982. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? இரவு 9:50. இரவு 9:80. என்ன ராசி ஐயா உங்களது? கும்பராசி. துலாம் லக்னம். கரெக்ட். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன? திருமணம். இந்த ஜாதக அடிப்படையில் தற்சமயம் என்ன 7 மாதத்திற்குள்ளார கண்டிப்பாக திருமணம் அமையும் என்பது உறுதி. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய வாக்கு பலிதமாகும். ராகு என்ற ஒரு புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால, இந்த ராகு இந்த ஜாதக அடிப்படையில் 9ஆம் பாவகத்தை தொடர்பு இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு கோவில்கள் அப்படிங்கிறது, அம்மன் ஸ்தலம், அம்மன் கோவில், அதே மாதிரி வந்து திருநாகேஸ்வரம், இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நண்பர் அப்படித்தான் 8ஆம் ராசி, ஒரு பெண்ணினுடைய ராசிக்கு ஆண் ராசி 8ஆம் ராசியாக வந்தால் கண்டிப்பாக அதை சேர்க்காதீர்கள். இதை சுப சஷ்டாஷ்டக வர்க்கம், அசுப சஷ்டாஷ்டக வர்க்கம், இதெல்லாம் வந்து விதிவிலக்குகள்லாம் நூலில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம். காரணம், கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே மங்கையின் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய காலம் எல்லாம் போய் இன்றைக்கெல்லாம் ஐடி ஃபீல்டில் வந்துட்டாங்க. எந்த கணவனையும் எந்த மனைவியோ அல்லது எந்த மனைவியையும் எந்த கணவனோ அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. ஒரு காலத்தில் நமக்கு தகவல் தொழில்நுட்பம் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, ஆணுக்கு பெண் அடிமை காலம். அப்பொழுதெல்லாம் வந்து சஷ்டாஷ்டகமான ராசியோ அல்லது சேம் ஒரே ராசியோ அல்லது எந்த கிரக அமைப்பு இருந்தாலும் அன்றைக்கி பெண்கள்லாம் ரொம்ப பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்றைக்கெல்லாம் என்கிட்ட வரும்போது பாருங்கள், கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மனப்பகுப்பாய்வுனா என்ன? கிரகங்களை எடுத்து, அம்மா இப்படி இருக்குதம்மா, இப்படி இருக்குது, இப்படி பார்த்துக்குங்க, இப்படி நடந்துக்குங்க, ப்ளீஸ் இந்த வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, உங்களுக்கு இன்னொரு வரனை தேடணும், அவருக்கு இன்னொரு வரனை தேடணும். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் எவ்வளவு ஃபோன் கால்ஸில் வந்து நான் பார்க்குற ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மன வாழ்க்கை ஃபெயிலியர். அப்போது இந்த உபயராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீனம், மிதனம், கன்னி, தனுசு எல்லாருமே கல்யாணம் ஆன புதுசில் மனைவிகிட்ட நான் ரொம்ப அப்ராணி, யதார்த்தமானவன், வெளிப்படையானவன்லாம் முதல்ல சொல்லி தன்னுடைய பிடி பூரா மனைவி கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ வருத்தப்படுறாங்க. அதனால் இந்த சிஸ்டமேட்டிக்காக எப்படிலாம் இருக்கணும், இந்த பேக்கேஜெலாம் உங்களுக்கு தரேன் நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது.
அதே மாதிரி இந்த 8ஆம் ராசியை சேர்க்காதீங்கன்னு சொல்லி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க இது வேறு வழி இல்லை, இதுதான் கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிறாரு. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படிங்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஏன் இந்த அவல நிலை? ஹலோ ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்கய்யா? சென்னையிலேருந்து கூப்பிட்றேங்க ஐயா. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 31 31 3 என்ன மாதங்க? 3 மார்ச். ஓகே. 1968. 1968. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? காலையில் 3:15. பிறந்த ஊர் சென்னை தானே? சென்னை தானே ஐயா. ஓகே. இப்போ உங்களுடைய கேள்வி என்னங்கய்யா உங்கள் ஜாதகத்தில்? கேள்வி ஹலோ, தடங்கள் தான் வருது. மேச ராசி. நீங்கள் மேச ராசிக்கு தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடக்குது என்று சொல்லப்படுகிறது. அதுபோக ஒரு கோச்சார ரீதியாக நான் என்னுடைய யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், ஒரு 30% தான் கோச்சாரத்தை எடுத்துக்கணும், பெருசாக இதை முழுசாக எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை வந்து ராகுனுடைய திசை, அதை மெயினாக பாருங்கள். ஒரு மகர லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் ராகு, சூரியன், சனி போன்ற கிரகங்கள்லாம் இருந்து திசை நடந்ததுன்னா எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்காது. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். எந்த மாதிரியான முயற்சி எடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் 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 ஒரு சான் ஏறுனா 3 சான் கீழே விழுறாங்கன்னு சொல்கிறாங்களே, சான் ஏற முழம் சறுக்குங்கிறாங்க இல்லையா, அந்த பழமொழி உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது ஐயா. இந்த ஜாதகம் நான் வந்து மாதம் ஒரு டைம் சென்னை வருவேன், அவசியம் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னென்னா சென்னையில் எனக்கு ஒவ்வொருத்தரையும் ரொம்ப நேரம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் மற்ற ஜோசியர் மாதிரிலாம் இல்லை. வந்தாங்கன்னா ஆஃபீஸ்குள்ளார உள்ளார விட்டு கதை பூட்டிடுவேன். நீ முதல்ல தெளிஞ்சு வெளியில் போகணும். என்னை சந்தித்தால் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வந்தவரை சிந்திக்க வைத்து நவகிரகங்களுடைய நல்ல அருளையும் அதே மாதிரி அதனுடைய தீய அமைப்புகளையும் எடுத்து விளக்கமாக சொல்லி நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு புதிய மனிதனாக நீங்கள் சென்னைக்கு போகணும். அதனால தான் நான் எந்த ஊருக்கும் வரமாட்டேன்னு சொல்கிறது. என்னை தேடி வாருங்கள். நான் இருக்கும் இடம் திருப்பூர். திருப்பூருக்கு கான்ஃபிடெண்ட்டாக வாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து இப்போ என்ன வைத்தியம் பார்க்குறது, 3இல் சனி ப்ளஸ் ராகு ப்ளஸ் சூரியன், அட்டமாதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்து இருக்கிறார். 2ஆம் பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதியும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார். இருக்கக்கூடிய 12 லக்கணங்களில் மகர லக்கணம் மிகவும் துன்பகரமானது, போராட்டம் நிறைந்தது. இந்த வாழ்க்கையில் நிறைய ஒரு அடுக்கடுக்கான தோல்விகளை சந்திக்கக்கூடியது. இவர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது? இவர்களை மாற்ற வேண்டும். இப்பொழுது இவர் என்னை சந்திக்கும் பொழுது 1968 பிறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 47 வயதிற்கு மேலே என்னை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு புனர்ஜென்ம வாழ்க்கை என்ன என்பது நான் தெளிவாக கூறுகிறேன் ஐயா. ஒரு நாள் நம்பிக்கையோட திருப்பூர் வாங்க, நீங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா? சரிங்க ஐயா. ஓகே, கவலைப்படாதீங்கய்யா, நான் இருக்கேன், வாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட். சோதிடர்கள் யார்? 1000ல் ஒருவர் சோதிடர். 1000 பேர் எதிர்பார்க்கக்கூடிய, செயல்படக்கூடிய, சிந்திக்கக்கூடிய அதெல்லாம் இல்லாமல் அந்த 1000 பேருடைய வாழ்க்கையை மேல் நோக்கிய ஒரு நல்ல அவர்களுக்கு வந்துட்டு அவங்களை பட்டை தீட்டக்கூடிய ஒரு சிற்பியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசுலேயே இந்த துறையை தேர்ந்தெடுத்து அதற்கென படித்து ஒவ்வொருத்தரையும் ஆய்வு செய்து இந்த வாழ்க்கையில் மேன்மேன் நிலைமை கொண்டு வந்திருக்கோம். இதை ஏன் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை நம்பிக்கையுடன் வாருங்கள். நான் ஒவ்வொரு ஊருக்கும் வருவதில்லை. தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தில் பட்டவர்த்தனமாக எது நடக்கும் எது நடக்காது, உங்களுடைய ஜாதகம் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள், எதற்கு பிறந்தீர்கள், என்ன கொண்டு செல்லப் போகிறீர்கள், இங்கே என்ன விட்டு செல்லப் போகிறீர்கள், இவ்வளோதான். ஷேக்ஸ்பியர் சொன்னது மாதிரி இந்த உலகம் ஒரு நாடக மேடை. பல நாடுகளிலிருந்து அழைக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள், குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரிவினை. ஜெர்மனில் ஒருத்தருமே கணவனும் மனைவி லண்டன்லேயும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலே 2 மாகாணங்களில் கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. சார் எங்களுக்கு எப்போ டைவர்ஸ் கிடைக்கும்? என்னையா டைவர்ஸ்? அன்றைய காலத்தெல்லாம் வாழலையா? எவ்வளோ ஒரு அடிக்கிற கை தான் அணைக்கும்னு ஒரு பாடல் வரிகளை பாருங்கள். அதில் எவ்வளோ கொடுமை, பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் நல்ல இந்த ஆண்களை புரிந்து கொள்ளுங்கள், அதே ஆண்களும் பெண்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பழைய காலத்தில்
தயவுசெய்து மிகவும் அதிக வயதான ஜோதிடர்களிடம் திருமண பொருத்தம் பார்ப்பதை தவிருங்கள். அவர்களுடைய அனுபவத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய குண இயல்புகள், குணநலன்கள், எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எம்என் ராஜம், சரோஜாதேவி காலத்தில் வாழ்ந்த ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு இன்றைய காலத்தில் உள்ள பெண்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் பொருத்தம் பார்க்காதீங்க. அதே மாதிரி திருமண பொருத்தம் நீங்கள் அந்த 10 பொருத்தம் தசவித பொருத்த நிர்ணயங்களை பார்த்து முடிக்காதீங்க. எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் இறுதி நேரம் முடிவதற்கு உண்டான நிலையில் இந்த வாரம் அழகான ஒரு கோவில் சொன்னோம். வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியலைங்க, கஷ்டமாக இருக்குது, என்ன நினச்சாலும் ஒரு சாயர்னா ஒரு முழம் சறுக்குது அப்படின்னு நம்பி ஜோசியர்கிட்ட வரும்போது, நான் உங்களுக்கு எந்திரம், தந்திரம், மந்திரம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இல்லையா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம், இறை வழிபாடு. இறை வழிபாட்டை மீறிய பரிகாரம் இந்த உலகத்தில் இல்லை. அனுமானிப்பவன் சோதிடன், நடத்தி வைப்பவன் இறைவன் என்பதை கூறி, திருமணம் ஆகாதவர்கள் திருமணஞ்சேரிக்கு அகில உலகத்திலிருந்தும் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமணஞ்சேரியிலே வந்தவுடன் சென்றவுடன் உடனே பரிகாரம் செய்யாமல் முதலில் திரு ஆயர்பாடி, நன்றாக நோட் பண்ணிக்கங்க, திரு ஆயர்பாடி என்ற ஸ்தலத்தில் ஈஸ்வரனை வழிபாடு செய்து திரு வேள்விக்குடி என்ற ஊர், இது எல்லாம் திருமணஞ்சேரிக்கு அருகில் இருக்கிறது. அந்த திரு வேள்விக்குடிக்கு சென்று அங்குதான் வேள்வி நடந்ததாக ஒரு ஐதீகம். பரமசிவனுக்கு பார்வதிக்கு அங்கே ஒரு வேள்வி நடந்ததாகவும், ஆயர்பாடியில் மாப்பிள்ளை அழைப்பு என்று ஈஸ்வரனை அழைத்ததாகவும், திருமணஞ்சேரியில் அவர்களுடைய திருமண தோஷங்கள் விளக்கப்பட்டு திருமணம் நடந்ததாகவும் ஒரு ஐதீகம். அதனால் இந்த 2 கோவிலையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு திருமணஞ்சேரிக்கு போங்க ஐயா. நீங்கள் மாலை மாற்றி அடுத்த ஒரு வருடத்திலேயே திருமணம் நடக்கும் என்பது உறுதி. எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டே போகலாம். காலம் பொன் போன்றது. நாம் அடுத்த வாரத்தில் இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை ஒவ்வொரு புதிய ஒரு விஷயங்களோட சோதிட தகவல்களோடு நாம் உங்களுக்கு சந்திக்கிறோம். இந்த நேயர்கள் கேள்வி கேட்கும்போது ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, அடுத்தவங்களுக்காக வழிவிட்டு ஒதுங்குங்க. உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணும்னா நேரில் நீங்கள் வந்து தான் தீரணும். நம்ம அதிக நேரம் எடுத்துக்குவோம், நல்ல அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணுவோம். நிறைய பேர் ஒரு ஜாதகத்துக்கு எவ்வளோங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளவு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நேயர்களே. நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் முழுமையாக தீர்மானத்தோடு அங்கே போகணும். இதான் உங்கள் லைஃபு, இதான் உங்கள் பிறவி நோக்கம், இதான் உங்களுடைய செயல்பாடு, இதான் லைஃபு. இப்படி தான் ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா, உங்கள் குழந்தை இப்போ 5ல் சனி இருந்ததுன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்திர தோஷம்னு எடுத்துக்காதீங்க. குழந்தை பிறக்காதுன்னு எடுத்துக்கூடாது. 5ல் சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தகப்பனுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இவ்வளோ தானே, சிம்பிள் கான்செப்ட்டு. அதில் நீங்கள் எப்படி இருக்கலாம், அந்த குழந்தைகளோட ஆரம்பத்துலேருந்தே ஒரு நல்ல உறவு வகுத்துக்கலாம்ல. 5ல் கேதும் சந்திரன் இருக்குதுங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தை மிகவும் துருதுருன்று வாழுத்தனம், சுட்டித்தனம் பண்ணக்கூடியதாக இருக்கும். 5ல் குரு இருக்கக்கூடியவர்கள் மிக அற்புதமான ஒரு நல்ல மனிதர்களாக நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். 5ல் ராகு இருந்ததுன்னா அதே மாதிரி புத்திர தோஷம் அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கிறதாக இருக்கும். அதனால் குழந்தை இல்லைன்னு எடுத்துக்கக்கூடாது. எனவே நேயர்களே, வாழ வழியிழந்தவர்கள், வாழ்க்கையை தொலைத்தவர்கள், தற்கொலை எண்ணம் உடையவர்கள், தோல்வி மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள், தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று எங்கு ஜாதகம் பார்த்தும் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சாச்சு, லட்சக்கணக்கான ரூபாயில் எனக்கு எந்த மாற்றமுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள், பெயரை மாற்றியவர்கள், ஊரை மாற்றியவர்கள், அதே போன்று பல்வேறு விதமான எந்திர மந்திரங்கள் எல்லாம் செய்து எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கவலைக்குள்ளாதீர்கள். உங்களுக்கென்று, உங்களுக்கும் எனக்கும் இந்த இறைவன் ஒரு நேரத்தை வகுத்து வைத்திருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அன்னைக்கு நாம் சந்திப்போம். நான் மிகப்பெரிய சித்தரோ அல்லது மிகப்பெரிய யோகியே அல்ல, மிகச் சாதாரண மனிதன். உங்களுக்கு அனுமானிப்பவன் சோதிடன், தீர்மானிப்பவன் இறைவன். என்னுடைய வாக்கு பலிதமாகும். வாக்கு பலிதம் உள்ளவனே சிறந்த ஜோதிடனாவான். எனவே நேயர்கள், நாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது ஆலயம் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். நலம் தரும் நவகிரகங்கள் வழங்கியவர் மனப்பகுப்பாய்வாளர், காலக்கணித ஆராய்ச்சியாளர், ஆலயம் ஜி சுவாமிநாதன். DA, BA Astrology, MA Philosophy, MSc Aplastro. முன்பதிவு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9861539996 மற்றும் 9865914446. மாதம் ஒரு முறை சென்னையிலும் சந்திக்கலாம்.
அலுவலக முகவரி 32A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, சங்கரப்ப கவுண்டர் மளிகை அருகில், கருவம்பாளையம், திருப்பூர் 641604. வெப்சைட் முகவரி www.astroalayam.com. இமெயில் முகவரி alayamswaminathan@gmail.com.